பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம கானானிய பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். பைபிளில் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் ஒரு கானானிய பெண் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வராங்க. அவங்களுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது. இதிலிருந்து விடுதலை வேணுங்கிறதுக்காக வராங்க. வந்து அவங்க திரும்பி போகும்போது விடுதலையோடு போகிறாங்க. அது ஒரு பெரிய அற்புதமான அருமையான ஒரு பைபிள் சம்பவம் என்று சொல்ல வேண்டும். கொஞ்ச நாட்களாக இதை பல கோணங்களில் ஆண்டவர் பார்க்க உதவி செய்தார். ஒரு குறிப்பிட்ட கோணம் என்னை ரொம்பவே பாதிச்சது, ரொம்ப அதிகமாக பாதிச்சது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை அந்த வசனங்களை நம்ம இப்போ பார்ப்போம். அந்த வசனங்களை பார்த்த பிறகு அதிலிருந்து இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்கிறத நான் உங்களோட கூட பேசுகிறேன். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாய் இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவன் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இந்த சம்பவத்தை பார்க்கும் போது 3 மனிதர்களை அங்கே பார்க்க முடிகிறது. ஒன்று, அந்த கானானிய பெண், தேவையோடு வந்த கானானிய பெண். 2வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த சீடர்கள் 2. 3வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேரும் இந்த கானானிய பெண்ணுடைய மகளுக்காக எப்படி நின்றாங்க அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு அதை கொஞ்சம் பார்க்க உதவி செய்தார். நான் முதலாவது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். முதலாவது கானானிய பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அருமையான ஒரு தாயார். அந்த தாயார் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவராகிய இயேசுவை தேடி வருகிறார்கள். இவங்க எப்படி ஆண்டவர் இடத்துல தேடி வர்றாங்கன்னா, ஒருவேளை நிறைய உபத்திரப்பட்டிருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல அவங்க வர்றாங்க. போராடி ஜெபிக்கிறாங்க. இந்த தாயாருடைய மனநிலையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் மனதில் இருக்குது. என்ன வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது என் மகளுக்கு அற்புதம் நடக்க வேண்டும், இந்த இயேசுவால் நிச்சயமாய் அற்புதம் செய்ய முடியும். இவர் நினைச்சார்னா என் மக எப்படியாவது இந்த குறிப்பிட்ட பொல்லாத அழகையிலிருந்து, பொல்லாத பேயினிடமிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அவங்க அம்மாவுடைய மனதுக்குள்ளே இருந்துச்சு. அவங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இயேசுவை பற்றி பெருசாக அவங்களுக்கு தெரியும் சொல்ல முடியாது. அவங்க தாவீதின் மகன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த விண்ணக அரசின் விழுமியங்களோ அல்லது அதை குறித்த காரியங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க கடவுளுடைய திருவுளத்தை குறித்தோ கடவுளுடைய திட்டத்தை குறித்தோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இவங்க வர்றாங்க, வந்து ஆண்டவராகிய இயேசு இடத்துல கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து சிலதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் அவங்க பெருசாகவே கண்டுக்கல. அதான், ஏம்மா, நான் வந்து உங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறதுக்காக வரலம்மா, நான் பிரிந்து போன இஸ்ரவேல், காணாமல் போன இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அழைப்பை குறித்து சொல்லுகிறார். மிக முக்கியமான ஒன்று, பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அதான் அவர் செய்து முடிக்கணும், அதை விட்டுட்டு வேற எதையும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதை சொல்றாரு, இந்த அம்மாவுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, ஆண்டவரே எனக்கு ஏதாவது அற்புதம் செய்யுங்க, அவ்வளோதான். இவங்க சொன்னாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏனோ தானோன்னு அதை சொல்லலை, அந்த அம்மாவை புறக்கணிச்சிடணும்னு சொல்ல, என்ன சத்தியமோ அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அந்த அம்மா அதை பற்றி கவனிக்கணுமோ, அதை யோசிக்கணுமோ, அதெல்லாம் நினைக்கவே இல்லை.
எனக்கு என் மகளுக்கு அற்புதம் நடக்க வேண்டும். அவங்க ஒரே பாயிண்ட் தான், என்னுடைய மகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த அம்மாவை பார்த்தப்போ இந்த அம்மாவுடைய பாரம்லாம் நல்ல பாரம் தான், ஒரு அற்புதமான பாரம் தான், தேவையான பாரம் தான். இந்த அம்மாவுக்கு அது இருந்துச்சு. ஆனால் இவங்க வேற எதை பற்றியுமே கவலைப்படுகிறதா இல்லை, கடவுளுடைய திருவுளத்தை பற்றி கவலைப்படுகிறதா இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயங்களை குறித்து கவலைப்படுகிறதா இல்லை. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படியாவது எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும், என் மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அப்போது இந்த தாயாரை நான் பார்த்தபோது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க தன்னுடைய பிள்ளையின் பக்கமாய் நின்று கொண்டார்கள். தன் பிள்ளைக்கு அற்புதம் வேண்டும் என்பதற்காக, தனக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, தன் குடும்பத்துக்கு ஒரு நன்மை வர வேண்டுங்கிறதுக்காக அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் போய் அவங்க நின்றுட்டாங்க. அந்த பிள்ளையின் சார்பாய் அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இது தாயாருடைய வேலை. சரி, இதுக்கு அடுத்த ஒருத்தரை நம்ம பார்ப்போம். அடுத்தது யாருன்னா, சீடர்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இந்த சீடர்கள் அங்கே அந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் இப்படி யோசித்து பார்த்தேன். என்ன நடந்திருக்கணும், இந்த அருமையான அம்மா திரும்ப திரும்ப இயேசுவை பின்பற்றி கொண்டு அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜீசஸ் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறார், அவர் பாட்டுக்கு அமைதியாக போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போது சீடர்கள் பின்னாடி வந்து கொண்டே இருக்காங்க. ஒருவேளை இந்த அம்மா ஜீசஸ்கிட்ட கேட்குறத விட்டுட்டு நேராக சீடர்கள்ட்ட நீங்களாவது கொஞ்சம் சொல்லாமல, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா, இப்படிலாம் கஷ்டப்படுறான், எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அற்புதம், நீங்கள் நினச்சிங்கன்னா ஏசாமிட்டு ஒரு விடுதலை வாங்கி தர முடியும், நீங்களாவது நீங்கள் கொஞ்சம் எனக்காக சொல்லாமல் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக ஒரு வேலை சீடர்களிடத்தில் கேட்டிருக்க வேணும். சீடர்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவங்க தத்தளிக்கிறாங்க. நான் அவங்களுடைய தத்தளிப்பை நான் பார்க்கும்போது அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். என்ன இருந்திருக்கணும்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசுசாமி சொல்கிறாரு, நீங்கள் சாமி என்ன பண்ணுறாருன்னா, சீடர்களை 2 பேரை பல ஊர்களுக்கு அனுப்பி இறையாட்சியை பற்றி நற்செய்தியை சொல்கிறதுக்காக அனுப்புகிறாரு. இவங்க போகிற வழியில் போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அப்போ தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் பிற இனத்தவரிடத்தில் போக வேண்டாம், பிற இனத்தாரிட போகிறதுக்காக நான் உங்களை அனுப்பலை, உங்களை எதற்காக அனுப்புகிறேன், பிரிந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள், இறையாட்சியை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, இறையாட்சியின் வார்த்தைகள் உண்மை என்பதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு நீங்கள் போய்கொண்டே இருங்க. இதுதான் ஏசாமி சொல்லியிருக்காரு. அப்போ சீடர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், பிற இனத்தாரிடத்தில் நற்செய்தி சொல்ல வேண்டியது எங்களுடைய வேலை அல்ல, எங்களுக்கு கடவுள் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் இதை சொல்லி இருக்கிறபடியால் அவரும் இதை செய்ய போகிறது இல்லை அப்படிங்கிறத சீடர்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் சீடர்கள் யோசிக்கிறாங்க, இப்போ போய் ஏசாமி கிட்ட இந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னால் வேண்டாத வேலையாக நம்ம திட்டு வாங்கிக்கணும், அதுக்கு நம்ம அமைதியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. இந்த அம்மா திரும்ப திரும்ப கத்திட்டு வருது. இந்த அம்மாவுடைய பதட்டத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம கடவுளுடைய திட்டத்தை செய்யணும், கடவுளுடைய திருவுளத்தை தான் செய்யணும், அதை மீறி நம்ம ஏசாமிகிட்ட பேச முடியாது, ஏசாமிகிட்ட கேட்க முடியாது, இப்படிலாம் நினச்சிட்டு சீடர்கள் அமைதியாகவே இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் ரொம்ப இந்த அம்மா சத்தம் போடவும் இந்த சீடர்கள் பொறுக்க முடியாமல் ஏசாமி கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி இந்த அம்மாவை நீர் அனுப்பிவிடும், இந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் செய்யுமன்னு அல்ல, இந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு அல்ல, ஏதாவது பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அவருடைய இரக்கத்தை நாடி அல்ல, ஆண்டவரே நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் இந்த அம்மா, நீங்களாவது கொஞ்சம் அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த சீடர்கள் கேட்குறாங்க. அப்போ நான் சீடர்களை பார்த்த போது எப்படி இருந்துச்சுன்னா, சீடர்கள் கடவுளுடைய திட்டத்தின் சார்பாக நின்று கொண்டாங்க. அவங்க அந்த அம்மா பாடுகிற பாட்டை பற்றியோ பாடுகளை பற்றியோ அந்த அம்மாவுடைய பெண்ணுடைய சூழ்நிலைகளை பற்றியோ அவங்க யோசிக்கலை. இவங்க என்ன யோசித்தாங்கன்னா, நாங்கள் கடவுளுடைய திட்டத்தின்படி தான் வாழ வேண்டும், கடவுளுடைய திருவுளம் இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம், இயேசுசாமி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதை தாண்டி நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய திருவுளத்தில் இவங்க நின்றுட்டாங்க. அவங்க அம்மா எப்படி நின்றுட்டாங்கன்னா, என் பிள்ளைக்கு
நாளைக்கு அற்புதம் நடக்கணும்னு ஒத்த கால நின்ட்டாங்க. அவங்க கடவுளுடைய திட்டத்தை பற்றியே யோசிக்கல. சீடர்கள் எப்படி நின்ட்டாங்கன்னா, நாங்கள் கடவுளுடைய திருவுளத்தை செய்கிறவங்க, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் நாங்கள் வந்து கண்டுகொள்ள முடியாது, அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாதுன்னு அவங்க இன்னொரு பக்கம் நின்று கொண்டாங்க. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று கொண்டதுனால, நின்று கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து எப்படி நின்றார்? இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜீசஸ் கிட்ட வந்து இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னுடைய மகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிறாங்க. அழுகும்போது இயேசு கிறிஸ்து அமைதியாக வர்றாரு. சீடர்கள் போய் இந்த அம்மாவை அனுப்பிவிடும் சொன்ன உடனே இந்த ஜீசஸ் வந்து இந்த அம்மாவை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, பிரிந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுடைய திருவுளம் என்ன? இதுதான் கடவுளுடைய திருவுளம். நான் பிரிந்து போன இஸ்ரவேல் மக்களுக்கு நான் நற்செய்தியை அறிவிப்பதற்காக தான் நான் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதைத்தான் செய்வேன், அதை தாண்டி நான் வேற எதையும் செய்ய மாட்டேன் என்கிறத மிக உறுதியாய் திட்டமாய் அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஜீசஸ் இப்படி தெளிவாக அவருடைய நிலைப்பாட்டில் நின்று கொண்டு அந்த அம்மாவோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த அம்மா இவரை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, ஆண்டவரே தயவு செய்து இறங்கும் என்று சொல்லி இவங்க பேசுகிறாங்க. இவங்க பேசின உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார் பாருங்கள். எப்படி அங்கே வந்து செயல்படுகிறார்னா, உடனே அவர் சொல்கிறாரு, அம்மா இங்கே பாருங்கம்மா, நான் வந்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்துக்கொண்டு போய் நாய்களுக்கு நான் போட முடியாது. உடனே ஜீசஸ் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்துக்கொண்டு போய் நாய்களுக்கு நான் போட முடியாது என்று சொல்லுகிறார். இப்போ இந்த 2 வார்த்தையும் கவனிக்கும் போது ஜீசஸ் எப்படி இருக்கிறார்னா, சீடர்களை போலவே கடவுளுடைய திட்டம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே நின்று கொள்வது போல காணப்படுகிறது. 2வது, ஜீசஸ் வந்து இந்த அம்மா படுகிற கஷ்டங்களை பற்றி அவர் பரிதபிக்கல, அவர் மனதுருகல, அவங்களுடைய கஷ்டத்தை பற்றி இவருக்கு கவலை இல்லை. நீ எப்படி போனாலும் போ, நான் கடவுளுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன், என்னை இதுக்கு தான் அனுப்பியிருக்காரு, நான் உனக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அது இருக்குது. ஏன் ஆண்டவர் இப்படி இருந்துட்டாரு? இறக்கமே உருவான கடவுளாச்சு, ஏன் இந்த அம்மாவுக்கு உதவி செய்யலை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சூழ்நிலை இருக்குது. எனக்கு இது ஒரு பெரிய யோசனையாக போச்சு. ஏன்டா ஆண்டவர் எதுவுமே பேசாமல் இருந்துட்டாரு, அவர் அமைதி காத்துட்டாரு, இப்படி கடினமாக வேற பேசிட்டாரு. அந்த அம்மாவை என்ன சொல்றாரு, நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதுன்னா அந்த அம்மாவை என்ன சொல்றாரு, நீ நாயம்மா, நீ நாயப்போ அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஏன் இப்படி இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டாரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் இப்படி இவ்வளவோ அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பேக்ரவுண்டு, எதுக்காக இவர் அமைதியாக இருந்தார், இந்த பேக்ரவுண்டில் ஏதாவது இருக்குதா? ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி இப்படி சொல்கிற சில இடங்கள்லாம் இருக்குது. கானா ஒரு திருமணத்தில் மரிய அன்னை வந்து கேட்குறாங்க, சொல்கிறாங்க, பந்தி விசாரிக்கிறதுக்காக வச்சுருந்த திராட்சரசம்லாம் தீர்ந்து போச்சுப்பா, ஏதாவது இங்கே செய்யணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறாரு, பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன, எனக்கு இன்னும் வேலை வரலையே, எனக்கு இன்னும் டைம் வரல, நான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் மரியனை சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன சொல்லுகிறாரு செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் எப்படி நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் அங்கேயே நின்று அப்படியே இருந்துடாம உடனே அவர் செயல்படுகிறார். தண்ணியை கொண்டு வந்து பாத்திரத்தை நிரப்ப சொல்கிறாரு. அதை எடுத்து மொண்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திராட்சை ரசமாக மாறிடுச்சு. அங்கே ஒரு மிரக்கல், அங்கே செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு, ஆனால் செஞ்சிடுறாரு. ஏன்னா இது ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொன்னார், ஆனால் செஞ்சுட்டாரு. இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு நாள் ஜீசஸுடைய சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ பெரிய புகழ் பெறதுக்கு, பேர் பெறதுக்கு நீ நிறைய அற்புதம்லாம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு. அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நீ இங்கே திருவிழா நடக்குது, அங்கே போய் உன்னோட மேஜிக்கெல்லாம் செய்யலாம் இல்லை அப்படிங்கிறது போல் இயேசுவின் சகோதரர்கள் அவருடைய ஊரில் அப்படி சொல்கிறாங்க. ஜீசஸ் சொல்கிறாரு, நான் திருவிழாவுக்கு நான் போகவில்லை. என்னடா அவர் போகலை அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு தாகமாக இருக்கிறவன் இடத்துல வரக்கடவன். எனக்கு ஒரு பெரிய, அங்கே வரமாட்டேன்னு சொன்னார், இங்கே வந்துட்டார், என்ன நடந்துச்சு? இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அங்கே வந்து செய்ய மாட்டேன்னு சொன்னார், செஞ்சு போட்டார், இங்கே வரமாட்டேன்னு சொன்னார், வந்து போட்டார், என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஜீசஸ் வந்து எப்படின்னா ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுடைய சமூகத்தை பார்க்கிறவர். ஒரு மனிதனுடைய மாற்றத்துக்கு தக்க கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அவருடைய இரக்கத்தின்படி செயல்படுகிறவர். ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். அவரை போய் ஆண்டவரே நீ இறங்கும் என்று காலை பிடிக்கும்போது தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்.
யாருக்காக? நம் மீது கொண்ட அன்புக்காக, இரக்கத்துக்காக. நீங்கள் பாருங்கள், எசேக்கியேல் போய் எசேக்கியேல்கிட்ட வந்து இறைவாக்கினர் வந்து சொல்கிறாரு, நீ செத்துருவ, வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்துப்பா அப்படின்னு சொன்ன உடனே எசேக்கியேல் திரும்பி ஆண்டுட்டு அழுகிறாரு, ஆண்டவரே நீர் இறங்கும், எனக்கு நாட்களை கொடும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாருங்கள், இதை சொல்லிட்டு வெளியில் போன இறைவாக்கினர் வீட்டை விட்டு வெளியில் கூட போயிருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் திரும்பவும் பேசுவார், நீ போய் சொல்லு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி. ஆண்டவர் எப்படி மனசை மாற்றிக்கிறார் பாருங்களேன். அப்போது இந்த இடத்துல கானானிய பெண் திரும்ப 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 அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது போல தன்னை காட்டிக்கொள்கிறார். தான் தேவனுடைய திட்டத்தில் நிற்க வேண்டியவர் என்பதை காட்டிக்கொள்கிறார். தேவனுடைய திட்டத்தில் உறுதியாக நின்னுக்கிறார். ஸ்டாண்டிங் ஸ்டில். ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு? ஏதோ பண்ணுறாரு. ஏன்னா பாருங்கள், நீங்கள் கானா ஊர்லேயும் அவர் மாட்டேன்னு சொன்னார், ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் என்னமோ நடந்து கொண்டு இருந்துச்சு. இந்த திருவிழாவுக்கு வரமாட்டேன்னு சொன்னார், பேக்ரவுண்டில் என்னமோ நடந்துருச்சு. ஏதோ நன்மை செய்கிறார். இங்கே வந்து திருவிழாவில் வந்து பேசுகிறார், இங்கேயும் வந்து கானா ஊர்லையும் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சுறார். இவங்களுக்கு ஏன் அமைதியாக இருக்கிறார்? நான் இப்போ இது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, அவர் இரக்கமுள்ளவர். ஆனால் இன்னொரு பக்கம் கடவுளுடைய திட்டத்தை மீறி எதையுமே அவர் செய்ய போகிறதில்ல, செய்ய மாட்டார். ஏன்னா நமக்கே அவர் சொல்லிக் கொடுக்குறார். பரலோகத்தில் இருக்கிற மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்கள், பரலோகத்திற்கு இருப்பதாக நாம் வச்சிக்கப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்போ கடவுள் என்ன நோக்கத்தோடு இவரை அனுப்பியிருக்கிறாரோ அதைத்தான் இவர் செய்ய முடியும். அதை தவிர வேற எதையுமே செய்ய மாட்டார். அதனால இவர் என்ன சொல்றாரு, பிரிந்து போன இஸ்ரவேலருக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படி உறுதியாக நின்றுக்கிட்டார். ஆனால் அதோடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா பாருங்க, இவர் உறுதியாக நிற்க நிற்க இவங்க தன்னை எளிமையாக்கிட்டே போகிறாங்க, தன்னை தாழ்த்தி கொண்டே போகிறாங்க, தன்னுடைய உள்ளத்தளவில் மிகவும் சிறுமைப்பட்டவர்களாய் அவங்க தன்னை மாற்றிக்கொண்டு, நீங்கள் நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாய்க்கு பிள்ளைகளுடைய அப்பத்திலிருந்து மிச்ச மீதியாவது கிடக்குமே, அதுவாது கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இதுக்குத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறது போல ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கை பெரிதம்மா. அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவுக்கிட்ட கடினமாக நடந்தாலும் இந்த அம்மா கிட்ட ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தார். அது என்ன எதிர்பார்த்திருப்பாரு? நான் சும்மா வசனத்தை புரட்டி பார்க்கும்போது பைபிளில் வசனம் என்ன சொல்லுதுன்னா, திருப்பாடல் 34 அதிகாரம் 5வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, ஏழையரின் கூக்குரலை அவர் கேட்கிறார். ஏழையான ஒரு மனுஷனுடைய கூக்குரலை கேட்கிறார். அவன் புறவினத்தான், அவன் யூத குலம், இஸ்ரவேல் குலம் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஏழை மனுஷன் வந்து ஆண்டவராகிய கடவுள்கிட்ட கேட்டால் அவர் இறங்குகிறார். அவ்வளவுதான். இதை வந்து பைபிள் வசனம் சொல்லுது. அப்போ இந்த அம்மா தன்னை எளிமையாய் மாற்றணுங்கிறதுக்காக இவர் கடினமாய் நடக்கிறார். இவருக்கு நல்லா தெரியும் அந்த அம்மா தன்னுடைய உள்ளத்தை இப்போ தாழ்த்தும், கடவுளுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தனால தான் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு நான் வரலம்மா, பிள்ளைகள் 40 எடுத்து நாய்க்கு போட முடியாதுமா. இந்த அம்மா தொடர்ந்து தன்னை தாழ்த்தின போது ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஏன்னா இவர் அதை எதிர்பார்த்து தான் அதை செய்கிறாரு. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிலையில நின்று கொண்டார், தன்னுடைய அழைப்பில் நின்று கொண்டார். இப்போ அந்த அம்மாவுக்கு அற்புதம் செய்யணும், எப்படியாவது அந்த அம்மா விடுதலை பெறணுங்கிற அந்த ஏக்கத்தோடு கூட அந்த அம்மாவோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த அம்மா அவருடைய நிலையிலிருந்து தன்னை தாழ்த்த அந்த வசனத்தை கையில் பிடிச்சுக்கிட்டார். அந்த வசனத்தின்படி கடவுளிடத்திலிருந்து அற்புதத்தை வாங்கி கொடுக்கிறார். அந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்னா, கடவுளுடைய திருவுளத்தை குறித்து கவலையப்படலை. சீடர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாது, ஏன்னா கடவுளுடைய திருவுளத்தில் நிற்கணும்னு சொல்லி அவங்க நின்று கொண்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவுளத்தில் நின்று கொண்டு அந்த அம்மாவுடைய கஷ்டத்துக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு ஏன் நம்ம இதை எடுத்து தியானிக்கிறோம்? எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக மனசில் பட்டுச்சு. நான் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், இயேசுவை அறிந்த நம்ம எப்படி இருக்கணும், கடவுளுடைய திட்டத்தில் நாம் நின்று கொள்ள வேண்டும், பாவம் இல்லாத ஒரு நிலையில் நின்று கொள்ள வேண்டும். பாவத்தோடு கூட நாம் போகிறவர்களாய் இருக்க கூடாது. ஆனால் அதுக்கு நடுவில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். கஷ்டப்பட்டு வேதனை இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை வாங்கி கொடுக்கணும். எப்படின்னா அவங்களோட போய் நின்று அல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சும்மா எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நாள் என்கிட்ட ஒரு நண்பன் சொன்னான், தம்பி நீங்கள் ப்ரேயருக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ப்ரேயருக்குலாம் வந்தான். ஒரு அடுத்த வாரம் கொஞ்ச நாள் வந்து ஆளை காணோம். நான் கேட்டேன், எங்கப்பா ஆளை காணோம்? ஆனால் நான் கிரிக்கெட் விளையாட போயிட்டேண்ணா. சரி நல்லதுதான்ப்பா போயிட்டேன், ஆனால் இந்த பக்கமே வர மாட்டேங்கிறியே. இல்லைண்ணா, ஒரு பிளானோட தான் நான் கிரிக்கெட் விளையாட போயிருக்கேன். என்னப்பா பிளான்? எங்கள் டீமில் என் கூட 10 பேர் சேர்ந்து விளையாடுறாங்கண்ணா, எங்களுடைய ஆப்போசிட் டீமில் 11 பேர் விளையாடுறாங்கண்ணா.
ஏறக்குறைய நீங்கள் பாருங்கள், நாங்கள் 22 பேர் விளையாடுறோம், 21 பேர் இருக்காங்கண்ணா உள்ள. அவங்களுக்கெல்லாம் எப்படியாவது நற்செய்தியை சொல்லி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்களோட கூட சேர்ந்து போய் கிரிக்கெட் விளையாட போயிட்டேண்ணா. நல்ல ஐடியாவாக இருக்கிறேன், சூப்பராக. அவங்களாம் வந்தாங்களா? வரலண்ணா, வருவாங்கன்னு நினைக்கிறேண்ணா. இப்படி சொல்லி பல வருஷமாச்சு, அவனும் வரல, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலையிலிருந்து நம்ம இறங்கி போய் ஒரு சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். ஆனால் சில சமயம் பாருங்கள், ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொன்னார், பிரதர் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் பிரதர், இனிமேல் குடிக்கவே மாட்டேன் பிரதர். ஆனால் பிரதர் நான் வந்து ஊருக்கு போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க குடிக்கிறதுக்கு, கூடவே போவேன் பிரதர். அப்புறம் அவங்கெல்லாம் தண்ணி அடிக்கும் போது கூடவே உட்காந்துருக்கேன் பிரதர். அப்புறம் அவங்க குடிப்பாங்க பிரதர், நான் குடிக்க மாட்டேன் பிரதர். விபரீத விளையாட்டையா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டேன். சொன்னேன் இதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் போனார். அப்போ அடுத்த வாட்டி பார்த்தேன், என்ன அப்படி போனேன். ஆமாம் பிரதர். எதுக்கு பிரதர் அப்படி? அப்போ அவங்களுக்கு தெரியுமில்ல நான் எவ்வளோ குடிச்சிருந்தேன், இப்போலாம் குடிக்கிறதுலாம் தெரியுமில்ல. பார்த்தையான்னு சொன்னேன். ஆனால் பாருங்கள், ஒரு வாரம் தான். அதுக்கு அடுத்த வாரம் வந்த போது அவருடைய சூழ்நிலை மாறியது. அவர் ஒரு மனசில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சு. அப்புறம் இவரும் கொஞ்சம் குடித்தார், அவனும் குடித்தாரு, குடிச்சிட்டே ஜெபம் பண்ணார். ஆனால் அவங்கள அங்கேருந்து கொண்டு வர முடியல. நாம் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளுக்கு உட்பட்டவர்களாய் அவருடைய நிலையில் நாம் நின்று கொள்ள வேண்டும். நின்று கொண்டு அவர்களுக்கு அற்புதம் வாங்கி தர நாம் அவங்க இடத்துக்கு போகக்கூடாது. அவங்க நம்ம இடத்திற்கு வரும் அளவிற்கு நாம் போராடி நிற்க வேண்டும். அதனால் ஒருவேளை நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோம், தப்பு செய்கிறதுக்காக கூப்பிடுறாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல தப்பு செய்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, நம்மளுடைய நண்பர்கள் தப்பு செய்ய கூப்பிடுறாங்க, அவங்களோடு கூட நம்ம போயிட்டோம்னா நம்ம அவங்களுக்கும் அற்புதம் வாங்கி தர முடியாது. நம்ம ஆண்டவருடைய அந்த 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 வட்டத்துக்குள்ள, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னும் கட்டுக்கோப்புக்குள்ள, கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம நின்று கொண்டு அவர்களுக்கு நம்ம உதவி தான் செய்யணும். அவர்களுக்காக ஜெபிக்கத்தான் வேணும், அவங்களுக்காக மனதுருக்கத்தான் வேணும். அவங்க எப்படியாவது இங்கே வருவதற்கு நம்ம சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து வசனம் சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு 2:5 வசனம் சொல்லுது, கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து எனும் மனிதர். கடவுள் ஒருவர் தாங்க. அவருக்கு, கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளரும் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து தான் அந்த இணைப்பாளர். நாமும் கடவுளையும் மனிதனையும் இணைப்பதற்காக இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சும்மா ஜெபம் 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 சொல்லி மனிதர்களை கவனிக்காமல் இருந்துடக்கூடாது. அல்லது மனிதர்கள் என்று அவங்களுக்கு அற்புதம் வேணுங்கிறதுக்காக சும்மா போராடிட்டு இருந்துடக்கூடாது. நம்ம 2 பேருக்கும் நடுவில் நின்று இவங்க மனிதர்களை கடவுளுக்கு பிரியமாய் மாற்றி கடவுள் விரும்புகிற ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து நிறைவை கொண்டு வருவதற்காக இறைவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் அந்த கிருபைக்காக ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நீர் நல்லவர், ஆற்றல் மிக்கவர் ஆண்டவரே. கடவுளையும் ஆண்டவரே மனிதனையும் இணைப்பதற்காக நீர் இந்த பூமிக்கு வந்தீர். நீர் ஒவ்வொருவரையும் அப்படியே இணைத்தீர் ஆண்டவரே. நாங்களும் அதே பணியை பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து ஆண்டவரே மனிதரையும் ஆண்டவரே உம்மையும் இணைக்கிறதற்காக நாங்கள் இந்த பூமியில பாடுபட உழைக்க எங்களுக்கு உம்முடைய ஆவியின் ஆற்றலை தாரும், உம்முடைய பிரசன்னத்தை தாரும் ஆண்டவரே. இன்று என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்மோடு கூட இணைய முடியாதபடி போராடுகிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் நினைப்பீராக, ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து உன் மண்டையில ஈர்த்து இழுத்துக் கொள்ளும்படி கருத்தோடு கூட ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்து கொள்வோம். அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல் நீங்களும் என்னோடு கூட இணைந்திருங்கள் என்று சொல்லி. அப்படி இணைந்திருப்போம், சந்தோஷமாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட்.